ஏஐயில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒன் பை ஒன் பார்ப்போம். நான் ரீசெண்டாக பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு ஏஐ டெவலப்மெண்ட் வந்து ஏஐ அசிஸ்டண்ட்டாக இருந்த ஏஐயில் இப்போதைக்கு நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஏஐ அசிஸ்டண்ட்டுக்கும் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்குவோம். ஏஐ அசிஸ்டண்ட்டுங்கிறது அது வந்து ரியாக்டிவ். நீங்கள் சொன்னீங்கன்னா அது பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ChatGPTயில் போய் என்ன கேட்குறீங்க ஃபஸ்ட்டு, எனக்கு இந்த ஃபிசிக்ஸோட இந்த ஃபார்முலா சொன்னால் அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வரும். இந்த ஃபார்முலாவில் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இது எக்ஸ்பிளைன் பண்ணும். எனக்கு இந்த வேல்யூஸை போட்டு இதை ரிசல்ட் கொண்டு வேணால் அதை சொல்லித்தரும். ஸோ இது வந்து ரியாக்டிவ். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் கொடுக்க கொடுக்க அது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே ஆன்சர் கொடுத்துட்டு வரும். இதுதான் வந்து ஏஐ அசிஸ்டண்ட். ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கமாண்டை கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து கொண்டு போய் அதுவே வேலையை முடிச்சுட்டு வரும். நீங்கள் போய் சொல்லலாம், எனக்கு வந்து ஆன்லைனில் பணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணால் உங்களோட டெஸ்க்டாப்போட ஆக்சஸ் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து ப்ரொசீட் பண்ணி கடைசியாக ஒரு உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒன்று அதுவே பில்ட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி, கண்ட்ரோல் யூஸ் பண்ணி. இதை வந்து ஆந்த்ரோபிக் கிளாட் ஆல்ரெடி டெமோ கொடுத்துட்டாங்க. நீங்கள் நெட்டில் கூடயும் பார்க்கலாம். அது வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் போங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல் அதுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அதில் ப்ரௌசர் இருக்கா, அப்போ அடுத்து வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். அப்புறம் அந்த ப்ரௌசரில் போய் தேவையான வெப்சைட்டை போய் டைப் பண்ணி அதில் போய் அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போய் உங்களுக்கு தேவையான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சில டைம் யோசிச்சு பாருங்கள், பயமாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஏஐ சிஸ்டம் உங்களோட சிஸ்டத்துக்கு ஆக்சஸ் அது கிடச்சிச்சின்னா உங்களோட சிஸ்டத்தை கண்ட்ரோல் எடுத்து அது என்னென்னலாம் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். எண்ட் ஆஃப் தி டே அந்த சிஸ்டத்துலேருந்து உங்களோட பேரில் தான் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதாக கணக்கு வரும். ஸோ இதை வந்து நிறைய பேர் டெமோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு டாக்கர் மூலமாக தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே அது பயமாக இருக்குது. இது அவங்களோட சிஸ்டத்துக்கு ஆக்சஸ் கொடுத்தா அது என்னென்ன பண்ணணும் யாருக்கும் தெரிலங்கிறதுனால. இது வந்து கிளாட் வந்து ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து ஏஐ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஏஐ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து மேபி ஜனவரியில் வரலாம் ப்ரிவ்யூ. பட் இது வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாருமே கொண்டு வர போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜார்விஸ்னு ஒரு ப்ராஜெக்ட். க்ரோமுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து க்ரோமோட கண்ட்ரோல் எடுத்து அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு தேவையான அச்சீவ் பண்ணி கொடுக்கணும். நான் சொல்கிறதுக்கும் பழைய நியூஸ். அதுவே பாருங்கள் எந்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குன்னு. இது வந்து லெவல் ஆஃப் ஏஐ வந்து டெவலப் ஆகிட்டுருக்க லெவலில் இது ஒரு லெவல். ஏஐ ஏஜென்ட்டாக வந்துச்சு. கூடிய விரைவில் இது போய் அடுத்தடுத்த ஸ்டேஜஸும் கிராஸ் ஆகுங்கிறது புரிஞ்சுக்கலாம்.